ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து நம்ம செவ்வாய்க்கிழமை பூஜை வெற்றிலை தீப வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு கோலத்தில் போட்டாச்சு. அடுத்தது நம்ம வெற்றிலை தீபம் ஏற்ற நம்ம வந்து விளக்கு ரெடி பண்ணிடலாம். நான் வந்து போன வாரம் வீடியோ போட முடியல, ஏன்னா கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். அதுவும் வந்து கந்த சஷ்டி வந்தது, அதுக்கப்புறம் தீபாவளி வந்தது. தீபாவளி வந்து திங்கக்கிழமை, அதுக்கப்புறம் அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை வந்து கேதார் விரதம் வந்து எங்கள் வீட்லேயும் இருக்குது. அதாவது நோன்பு இருந்தது. சரி, அதனால் வந்து வீடியோ போட முடியல. இது வந்து போன வாரம் ஸ்கிப் ஆன வாரம், இப்போ இது வந்து 3வது வாரம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து எப்பவும் போல் முருகரை பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கந்த சஷ்டி விரதம் இருந்தீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து விரதம்லாம் இல்லை, ஆனால் 6 நாளும் ஷட்கோண தீபம் போட்டு முருகருக்கு வந்து சஷ்டி கவசம் படிச்சுட்டேன். 2 வேளையுமே வந்து சஷ்டி கவசம் படித்து அழகாக ஷட்கோண கோலம் போட்டு விளக்கு நெய் தீபமும் ஏற்றிட்டேன். ரொம்ப நல்லாவே இருந்தது அந்த 6 நாள். கடவுள் புண்ணியத்தில், அதாவது முருகரோட புண்ணியத்தில், முருகரோட ஆசீர்வாதத்தோடு நான் வந்து 6 தீபம் ஏற்றி முடிச்சிட்டேன். கந்த சஷ்டியும் பார்த்து முடித்தாச்சு. இப்போ நம்ம வந்து முருகரை பற்றி பேசலாம். அதாவது 108 முருகர் கோவில் பற்றி சொல்லலாம்னு சொல்லி நான் ஒரு சீரியஸ் ஆரம்பித்தேன். இது வந்து 3வது வாரம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற முருகர் கோவில் வந்து என்ன கோவில்னால், பழனிமலை, அதாவது தண்டாயுதபாணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பழனிமலையில் அந்த முருகரை பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த பழனிமலை வந்து 3வது படைவீடாக இருக்குது. அதாவது 6 படைவீடு இல்லையா முருகருக்கு, அதில் இந்த கோவில் வந்து 3ஆம் படைவீடு. இந்த கோவில் வந்து தனி மலையில் தான் மூலவராக இருக்கார் முருகர். இந்த முருகர் வந்து நவபாஷானத்தால் ஆன முருகராக இருக்கார். இவரை வந்து போகர் என்ற சித்தர் வந்து பிரதிஷ்டை செய்திருக்காரு. உற்சவமூர்த்தி வந்து முத்துக்குமார சுவாமி. இந்த ஸ்தலத்தில் தான் வந்து முதல்ல வந்து முருகனுக்கு காவடி எடுக்கிற பழக்கம் வந்து உருவாகினதாக புராணங்கள் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ரொம்ப நிறைய விசேஷமான விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. அதாவது இங்கே வந்து போனோன்னா கண்டிப்பாக முருகரோட அருள் இல்லாமல் போக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி நம்ம திருப்பதிக்கு வந்து போகணுன்னு முடிவு பண்ணாலும் பெருமாள் அழைச்சா மட்டும்தான் போக முடியுமோ, அந்த மாதிரி தான் இந்த முருகருக்கும் பழனிமலை முருகருமே அவரோட அனுமதி இருந்தால் மட்டும்தான் போக முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இந்த தலத்தில் தான் வந்து முருகர் வந்து அப்பா அம்மா கிட்ட கோச்சிக்கிட்டு இங்கே தான் வந்து தங்கினதாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பழனிமலை அடிவாரத்தில் திரு ஆவினன்குடி அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. இந்த கோவில் வந்து 3ஆம் படை வீடுன்னு சொல்லுவாங்க. அந்த முருகரையும் அதை தான் சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற முருகர் வந்து மயில் மேலே அமர்ந்த கோலத்தில் காட்சி அளிக்கிறார். அதாவது திரு ஆவினன்குடி அந்த இடத்துல இருக்கிற கோவிலில் இருக்கிற முருகர் வந்து மயில் மேலே அமர்ந்த கோலத்தில் காட்சி அளிக்கிறாரு. அதுக்கப்புறம் இங்கே வந்து முருகன் வந்து குழந்தை வடிவமாக இருக்கிறதுனால இவர் கூட வந்து வள்ளி தேவனே கிடையாது. இடும்பனுக்கு பூஜை செஞ்ச பிறகு தான் முருகனுக்கு பூஜை நடக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இங்கே வந்து தினமும் 3 மணிக்கு பூஜை செஞ்ச பிறகு தான் 3 மணிக்கு இங்கே அபிஷேகம் செஞ்ச பிறகு 5 மணிக்கு பூஜை செய்வாங்க. அதன் பிறகு தான் மலை மேலே இருக்கிற முருகனுக்கும் பூஜை நடக்கும். அதாவது என்ன சொல்கிறதுனா, இந்த புக்கில் எழுதியிருக்கிறத தான் நான் உங்களுக்கு படித்து சொல்கிறேன். திரு ஆவினன்குடி அப்படின்ற முருகர் கோவிலில் 3 மணிக்கு அபிஷேகம் முடிஞ்சு 5 மணிக்கு பூஜை முடியும். அதுக்கப்புறம் தான் மலை மேலே இருக்கிற பழனிமலை முருகருக்கு பூஜை நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து என்னென்ன விசேஷங்கள் அப்படின்னா, வைகாசி விசாகம், கந்த சஷ்டி விழா, திருக்கார்த்திகை தீபம், அதுக்கப்புறம் தைப்பூசம், பங்குனி உத்திரம், இந்த விசேஷ நாட்களில் ரொம்ப சிறப்பான பூஜைகள் வந்து நடக்கும் அப்படின்னு இந்த புக்கில் வந்து எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து யாரெல்லாம் வந்து பாட்டு பாடியிருக்காங்க, அதாவது முருகனுக்காக பாடியவர் யார் அப்படின்னா, அருணகிரிநாதர் வந்து திருப்புகழ் பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் நக்கீரரும் ஒரு பாடல் பாடியிருக்கார். இங்கே வந்து கோவில் திறந்திருக்கும் நேரம் வந்து காலையில் 6 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்குமே தொடர்ந்து திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இந்த முருகர் சீரீஸில் 3ஆம் படை வீடு பழனிமலை முருகரை பற்றி பேசி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்து
கந்த சஷ்டி வந்து ரொம்ப விசேஷமாக நிறைய முருகர் கோவில் நடந்ததாக நம்ம வந்து டிவியில் பார்த்துருப்போம். நான் வந்து ஜோதி டிவியில் தான் பார்த்தேன். சூரசம்ஹாரம் வந்து ரொம்ப நல்லாவே சிறப்பாகவே காமிச்சாங்க லைவாக. அந்த சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வீடெல்லாம் தொடச்சிட்டு திருப்பியும் வந்து ஷட்கோண கோலம் போட்டு தீபம் ஏற்றி முருகனுக்கு தினை மாவால் ஒரு நெய்வேத்தியம் செஞ்சு வச்சு நானும் பூஜையை முடிச்சிட்டேன். கண்டிப்பாக முருகர்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன். அந்த வேண்டுதலை வந்து பிரார்த்தனை சீட்டாக எழுதி வச்சு பூஜை செஞ்சேன். அதை வந்து ஒரு நாள் கூட நான் வீடியோவாக எடுக்கலை. நான் வந்து இந்த வருஷம்தான் கந்த சஷ்டி ஆரம்பித்து விரதம் இருந்து, அதாவது விரதம்னா சாப்பிடாமல் விரதம் இல்லை, நான்வெஜ் சாப்பிடாமல் விரதம் இருந்து 2 வேளையும் கந்த சஷ்டி கவசம் படித்து பூஜையை வந்து நிறைவு செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை வந்து முருகர் நடத்தி கொடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அந்த நான் என்ன மாதிரி பூஜை செஞ்சேன்றதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா முருகரை பற்றி வந்து நம்ம என்ன தான் பேசினாலும் அவரோட பக்தியும் அவரோட அருளுமே நம்ம வந்து அதை உணர்ந்துட்டு மக்களுக்கு சொன்னோம்னாக்கா இன்னும் அதீத விசேஷமாக இருக்கும்ன்றது என்னோடய நம்பிக்கை. அதனால் நான் வந்து எல்லா வீடியோவும் எந்த பூஜை செஞ்சாலும் வீடியோ எடுத்து நான் வந்து அப்லோட் பண்ணிவிடுவேன். ஆனால் இந்த கந்த சஷ்டி மட்டும் நான் வந்து வீடியோவாக எடுக்கவே இல்லை, ஒரு நாள் கூட எடுக்கலை. ஏன்னா நான் இந்த ஒரு வருஷம் கண்டிப்பாக முருகர் என்ன செய்கிறார், நான் வச்ச கோரிக்கை வந்து எப்படி எடுத்து நடத்தி கொடுக்குறார் அப்படின்றத நான் வந்து உணர்ந்த பிறகு உங்களோட அடுத்த வருஷம் கந்த சஷ்டி வந்து ரொம்ப சிறப்பாக பூஜையாக செஞ்சு வீடியோவாக ஒவ்வொரு நாளும் கொடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா அது ரொம்ப நல்லாவே இருந்தது. அந்த 6 நாள் போனதே தெரியல. கண்டிப்பாக நிறைய பேர் இந்த தடவை நான் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன். கடவுள் நம்பிக்கை வந்து மக்களுக்கு நிறையவே வந்திருக்கு. கடவுள் நம்பிக்கைன்னு சொல்கிறத விட வர பிரச்சனையை எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்ற ஒரு ஐடியா வந்து இப்போது வரும் காலங்களில் வந்து மக்களுக்கு வந்து நிறைய ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. எப்படியோ ஏதோ நமக்கு எந்த வகையிலையோ ஒரு வகையில் பிரச்சனை வருது, அதை வந்து நம்ம எப்படி தீர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு யோசனை வந்து மக்கள் மனசில் நிறையவே பரவி கிடக்கு. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நான் வந்து எனக்கு இப்போது பக்தின்னு சொல்கிறத விட மக்களோட மனநிலை வந்து நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. ஆனால் மாற்றங்கள் வர ஏதாவது ஒரு பிரச்சனை குறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து கடவுள் முன்னாடி கோவிலில் தான் வந்து நிற்கிறாங்க. கோவிலில் வந்து நின்று அவங்க பிரச்சனைகளை சொல்லி கடவுள்கிட்ட வேண்டுதல் தான் வச்சுட்டு போகிறாங்களே கண்டி அந்த பிரச்சனை குறைஞ்சிதான்னு கேட்டிங்கன்னா அது அவங்கவுங்க கையில் அவங்க தான் அந்த பிரச்சனையை என்னன்னு யோசனை பண்ணி தீர்க்க முடியும். கடவுள் வந்து ஒரு வழி தான் காட்டுவார். கடவுளே வந்து நமக்கு பிரச்சனையை முடித்து வைப்பார் அப்படின்னு நம்ம வந்து இருக்கக்கூடாதுன்றது என்னோடய கருத்து. ஏன்னா எனக்கு வர பிரச்சனைகளை நான் அப்படி தான் சமாளிச்சுட்டு மேலே வந்திருக்கேன், இன்னும் சமாளிச்சுக்கிட்டையும் இருக்கேன். ஏன்னா மனுஷனாக பிறந்தா நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யும். நமக்கு வராத பிரச்சனைகளே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். காரணம் என்னென்னா நமக்கு என்ன இருக்கோ அது கண்டிப்பாக நடந்தே தீரும். வர பிரச்சனைகளை குறைச்சி கொடுன்னு சொல்லி நம்ம கடவுள் முன்னாடி போய் நிற்கலாமே தவிர பிரச்சனையே வரக்கூடாதுன்னு வாழ்கிறதுக்கு எந்த மனுஷனாலையும் முடியாது. ஏன்னா கடவுள்களுக்கே நிறைய பிரச்சனைகளோடு தான் புராணங்கள்லாம் இருக்குது, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எதுக்கு சொல்கிறேன்னா, நான் வந்து சூரசம்ஹாரம் முடிஞ்சு வடபழனிக்கு திருக்கல்யாணம் பார்க்க போனேன். போன வருஷம் அதே நேரத்துக்கு தான் நான் போனேன் திருக்கல்யாணத்துக்கு. ஆனால் அவ்வளோ கூட்டமே இல்லை. ஆனால் இந்த வாட்டி வந்து மக்கள் வந்து அதாவது என்ன சொல்கிறதுனா கோவில் ஃபுல்லாக ரஷ் ஆகிடுச்சு, அதாவது ஃபில் ஆகிடுச்சு. அங்கே வந்து நிற்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்ற அளவுக்கு வெளியிலேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எல்லா கோபுர வாசல்லையுமே வந்து போலீஸை போட்டு உள்ளவே போக முடியாத அளவுக்கு ஸ்டாப் பண்ணுறாங்க. ஏன் சொல்கிறேன்னா மக்கள் கூட்டம் வர பக்தி பெருக அதே அளவு பிரச்சனைகளும் இருக்க தான் செய்யுது. ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா எல்லோரும் வீட்டில் இருந்து சில பேர் வந்து வீட்டில் இருந்து பூஜை செய்யலாம். ஆனால் அவங்களுமே வீட்டில் ஏன் இருக்கணும்னு கோவிலுக்கு வந்து கோவில் ஃபுல்லாக கூட்டமாயிடுச்சு. ஒரு சிலவங்களால் வந்து முன்னாடியே போக முடியாது இல்லையா, வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம கோவிலுக்கு போக முடியும். அப்படி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கோவில் உள்ளே போய் முருகரை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா போன வருஷத்தை விட இந்த வாட்டி நல்லாவே கூட்டம் இருக்க கூட்டம் வந்து பெருகிட்டே போகுது. கோவில்கள் வந்து பத்தலைன்னு நினைக்கிற மக்களுக்கு இனி நிறைய கோவில்கள் கட்டி விட்டால் அதுவும் ஃபுல்லாகிடும்ன்றது தான் இப்போது ஆன்மீக வளர்ச்சின்னு சொல்கிறது ஒரு பெரிய வளர்ச்சியாகவே இருக்குது. எனக்கெல்லாம் இத்தனை வருஷம் ஆகி கல்யாணம் ஆகி
இவ்வளோ வருஷத்தில் நான் நிறைய கோவிலுக்கு போனேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். இப்போ தான் ஒரு 6, 7 வருஷமாக தான் நிறைய கோவில்களுக்கு வந்து நேரத்தை ஒதுக்கி என்னால் போக முடியுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னால் குழந்தைங்கள வளர்க்குறதுக்காக மட்டும்தான் என்னோடய நாட்கள் இருந்ததே தவிர, கோவிலுக்கு போயிட்டு நம்ம கடவுளை பார்த்துட்டு வரணும் அப்படின்ற ஒரு நாளும் எனக்கு அந்த நேரம் இருந்திருக்கும். எனக்கு வந்து அந்தளவுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் இப்போ இருக்கிற மக்களுக்கு வந்து நிறையவே நேரம் கிடைக்குது. அந்த நேரத்தை வந்து கோவிலுக்கு போய் செலவழிக்கிறாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக தான் இனி வரும் காலங்களில் வந்து கடவுள் இல்லாத வாழ்க்கையே இல்லைன்ற மக்கள் மனநிலை வரும்னு நினைக்கிறேன். எல்லோருக்கும் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து வடபழனி கோவிலுக்கு திருக்கல்யாணத்துக்கு போயிட்டு வரும்போது ஒரு 2, 3 கிளிப்பிங் எடுத்திருந்தேன். அதுவும் இந்த பூஜை முடிஞ்ச பிறகு வரும். அந்த கிளிப்பிங்கும் பாருங்கள். கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய். தேங்க்யூ.